ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது அங்கே பொதுக்கூட்டங்களை போட்டு அந்த பகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளர் அறிவிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது தொகுதி எல்லாத்துக்கும் அறிவிச்சு முடிஞ்சிருச்சு போல இருக்கே. நம்ம 233 அறிவிச்சாச்சு. அதை 34 யார் எந்த தொகுதி அது அவரே அறிவிப்பார். அப்படியா? இல்லை நான் கேள்விப்பட்டேன் 233 அறிவிச்சிருக்காருல்ல. சரி, அதை பூரா பட்டியல் போடுங்க, எது மிச்சருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அது இடம் தெரியும் எங்களுக்கு. ஒரு கால் அவர் சொந்த தொகுதியிலே நிக்கலாம்னு முடிவு பண்ணி அது அவரே அறிவிப்பாருங்க. நீங்க எதுக்கு உடனே ஆர்வக்கோளாறு? நாங்க ஆர்வக்கோளாறு இருக்காதா எங்களுக்கு? நாங்க கோளாறு இந்த தண்ணிக்கு அரசியல் தானே பண்றாங்கன்னா அவியலா பண்ணிட்டு இருக்கோம். அரசியல் பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப அவர் என்ன தொகுதிங்கிறத திருச்சியில் பிப்ரவரி மாதம் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் அறிவிப்பார். அப்படியா? தெரியும், மாறலாம். அது அவருடைய இறுதி முடிவு, அவருடைய முடிவு தானே. அது அவர் நம்ம சொல்ல முடியாதுல்ல. சரி, விஜய் வந்து தேர்தலில் நிக்கலைன்னா அப்ப நீங்கள் நிக்க மாட்டீங்களா? விஜய் தொகுதியில நான் அவரை ஏத்து நிக்கலான்னு இருக்கேன். அதான் விஜய் என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா?